சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் யோகா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா ஓடும் ரயிலில் உற்சாகமாக நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டனர். யோகா மற்றும் யோகா விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான தர்ஷன் மற்றும் அன்புமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூரில் வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும், சாலை போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவர் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் நேரடியாக எடுத்துரைக்க மீனவர்களுக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறும்பொழுது மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கவும், கடலோர பாதுகாப்பு மற்றும் மீன்வள நலத்திட்டங்களை வலுப்படுத்தவும், சமூக நீதியை உறுதி செய்ய மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், மோகன்தாஸ் எம்எல்ஏ ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் புதுச்சேரி அணிகள் முதலிடம் பெற்று இரட்டை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தன. ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு 2ஆம் இடம், டெல்லி 3ஆம் இடம், தெலுங்கானா 4ஆம் இடம் பெற்றன. பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் 2ஆம் இடம், மகாராஷ்டிரா 3ஆம் இடம், தெலுங்கானா 4ஆம் இடம் பிடித்தன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு விழாவில் எம்எல்ஏக்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் வீரர் வீராங்கனைகளை பாராட்டி பரிசுகளையும் வழங்கினர். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி பயிற்சி மையம் துவங்க வேண்டும். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிருக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி புதுவை மாநில செயலாளர்களும் மகளிர் அணி வழிகாட்டல் குழு நிர்வாகிகளான திரிபுர சுந்தரி மற்றும் அனிதா ஆகியோர் மகளிர் அணியினருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்நிகழ்வில் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மணிமேகலை உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 6 பேர் 1,60,000 ரூபாய் இழந்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு இனோவா கிறிஸ்டோ காரை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார்.
இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு 63,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த கார் வீட்டிற்கு வரவில்லை. அதன்பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. கிளாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பி மர்ம நபருக்கு 43,140 ரூபாய் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல அண்ணா சாலையை சேர்ந்தவர் 32,415, முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த பெண் 2,949, முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 10,000, தொண்டமாநத்தத்தை சேர்ந்தவர் 8,800 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,60,304 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர்கள் இணைப்பு விழா. சொல் அல்ல செயல்தான் கொள்கை. லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ பேச்சு. விழுப்புரம் காந்தி சிலை அருகே நடைபெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் வழக்கறிஞர்கள் இணைப்பு விழாவில் கட்சியின் நிறுவன தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். நிகழ்வில் அவருக்கு ஆளுயர ரோஜாப்பூ மாலை மற்றும் ஏலக்காய் மாலைகள் அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமியின் முழு உருவ சிலையுடன் அமைக்கப்பட்ட நினைவு அரங்கத்திலும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த 21 சமூக நீதி போராளிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள மணி மண்டபத்திலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் விழுப்புரம் அரசு பல்கலைக்கழகம் அமைத்தல், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை உருவாக்குதல், மேம்பாலங்கள் கட்டுதல், குளிர்சாதன கிடங்கு அமைத்தல், அதிநவீன ஓடுதளத்துடன் கூடிய உள் விளையாட்டு அரங்கம், ரயில்வே மேம்பால சீரமைப்பு மற்றும் நவீன நூலகம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இடம்பெற்றன. நிகழ்வில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், எந்த குடும்பத்திலும் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று யாரும் கூறுவதில்லை. மருத்துவர், தொழிலதிபர் போன்ற உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டும் என்பதே பெற்றோரின் விருப்பமாக இருக்கும். ஆனால் மக்கள் நலனுக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன். இது பணத்திற்கான அரசியல் அல்ல என்றார். மேலும் திராவிட கட்சிகள் என்ற பெயரில் இன அடையாளமும் மொழியும் மறைக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் இன்னும் குடிநீர், கழிவுநீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நீடிக்கின்றன. குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாலியல் வன்கொடுமைகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். திரைப்படங்களில் மட்டும் நீதி நிலைநாட்டப்படுவது போதாது, நடைமுறையிலும் அதை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். போதைப் பொருள் பிரச்சினை குறித்து கவலை தெரிவித்த அவர், போதைப் பொருள் தொடர்பான வீடியோக்கள் பரவி வரும் நிலையில் பொறுப்பற்ற அமைச்சர்களாக இருக்கக்கூடாது. தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி வேகமாக வளர்ந்து வருகிறது. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றார். தொடர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதே எங்களின் ஒரே நோக்கம். மக்கள் நலனுக்காகவே என் தொழில் உள்ளிட்ட அனைத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன். மக்களுக்காக பணியாற்றுபவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும். எனக்கு அதிகம் பேச தெரியாது. அரசியலுக்கு வந்த பிறகே பேச கற்றுக்கொண்டு வருகிறேன். என் கொள்கை சொல் அல்ல செயல் என தெரிவித்தார். இறுதியாக, தமிழகத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தீர்வு காண்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் செயல்பாடாகும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். ஏம்பலம் தொகுதியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 இடங்கள் அமைக்கப்பட்டுள்ள புதிய டிரான்ஸ்பார்மர்களை தொகுதியின் எம்எல்ஏ மோகன்தாஸ் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் மின் தேவை மற்றும் குறைந்த மின்னழுத்த குறைபாடுகளை போக்கும் விதமாக மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பில் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருமாம்பாக்கத்தில் 3 இடங்களிலும் பணித்திட்டு சுனாமி நகரில் புதியதாக மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் மோகன்தாஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூஜை செய்து இயக்கி வைத்தார். மேலும் கிருமாம்பாக்கம் பொறையாத்தம்மன் கோவில் அருகே 18 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் பணியை மோகன்தாஸ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் பாரதி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக், ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானதல்ல, நமது சந்ததிகளுக்கானது. புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார்.
லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர், காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி திருசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவுக்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசால் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தொழிலாளர் அணியில் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரோ கட்சியின் தூண்கள். மாநில அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களின் நியமனமும் ஒரு மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த பொழுது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கியுள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம். என் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூ-டர்ன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகிறேன். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்காக என்றும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு விழாவில் 500க்கும் மேற்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை எலிப்பட மைதானத்தில் ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா ட்ரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வருகிறது. 7ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு சுவாமிக்கு காப்பு கட்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சிவக்கொழுந்து, எம்பி செல்வகணபதி, எம்எல்ஏக்கள் நாராயணசாமி, மோகன்தாஸ், சார்லஸ் மார்டின், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.